வெல்கம் டு அவர் சேனல் சுசிஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி எப்படி பொங்கல் வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் வைக்க போகிறோம். அடுத்து வெண்பொங்கல். சக்கரை பொங்கல் வைக்க போகிறோம். இதுக்கு நம்ம பால் விட போகிறோம். கொஞ்சம் அதிகமாக பால் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வெண்பொங்கலுக்கு நம்ம பால் விட போகிறோம். இப்போ பாருங்கள், பால் நல்லா காஞ்சிருச்சு, பொங்கி இருக்கு பாருங்கள். பால் பொங்கியிருக்கா? இப்போ நம்ம இந்த டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கோம். கொஞ்சமாக, அதாவது சக்கரை பொங்கலுக்கு சிறுபருப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நான் போட்டு செய்கிறேன். வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். பருப்பு இவ்வளோ, இந்த டம்ளரில் சிறுபருப்பு இவ்வளோ எடுத்திங்கன்னா பச்சரிசி இவ்வளோ எடுத்துக்கோங்க. வெண்பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டால் போதும். ஃபஸ்ட்டு தண்ணியை நம்ம களைஞ்சி கீழே ஊற்றிடணும். தூசிலாம் இருக்கும் இல்லையா? அடுத்தடுத்த தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் நம்ம வைக்கணும். பால் பொங்கணும்னு இந்த தண்ணி ஊற்றுங்க. நம்ம அரிசி களையிற தண்ணியில் நிறைய வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் பொங்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா பொங்குறதுக்காக தான் நம்ம நிறைய வச்சுருக்கோம். அதே மாதிரி இதுவும் நல்லா நிறைய வச்சுக்கோங்க. இது சக்கரை பொங்கல், இது வெண்பொங்கல். நல்லா கொஞ்சம் இந்த விளிம்புக்குள்ளே வரைக்கும் வச்சுக்கோங்க. பொங்குன பிறகு நம்ம நிறைய தண்ணி எடுத்துடணும். எடுத்த பிறகு தான் நம்ம நல்லா அரிசி போட்டு வேக வைக்கணும். இப்போ நம்ம தண்ணி எல்லாம் கொஞ்சம் எடுத்துடணும். தேவையான அளவு மட்டும் வச்சுக்கணும். இல்லைன்னா ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம பொங்குறதுக்காக நிறைய தண்ணி வச்சோம் இல்லையா? இப்போ நம்ம நிறைய எடுத்துடலாம். வேணும்னா நம்ம அப்புறம் விட்டுக்கலாம். ஓரளவு நம்ம தண்ணி எடுத்துடலாம். ரைஸ் வராமல் பார்த்து எடுங்க. வெறும் தண்ணி மட்டும்தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அளவு தண்ணி எடுத்துருக்கோம். இந்த அளவு இருந்தால் போதும். இது நல்லா வேகட்டும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நம்ம இதுலேருந்து ஊற்றிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்ம நிறைய எடுத்துடணும். அது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கிண்டி பார்த்துக்கோங்க அடிக்கடி. நல்லா வேகட்டும். இந்த அளவு போதும். வேணும்னா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம சிம்மில் வச்சுட்டு வெல்லம் நம்ம 1 டம்ளர் நிறைய எடுத்தோம் இல்லையா? இவ்வளோ அரிசி, கொஞ்சம் சிறுபருப்பு. இதுக்கு நம்ம 1.5 டம்ளர் வெல்லம் எடுக்கணும். ஏன்னா பாகு வெல்லம் இது நல்ல இனிப்பாக இருக்கும். இனிப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் 2 டம்ளர் எடுத்துக்கலாம். நான் 1.5 வரைக்கும் போட்டுக்கலாம். 1.25 வரைக்கும் போட்டுக்கலாம். இது பாகு வெல்லனால 1.5 போதும். கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு 1.25 போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுருவோம். சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நல்ல வெல்லத்தை நம்ம பொடியாக நான் நறுக்கியிருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா ரெடி ஆகட்டும். அப்புறம் நம்ம நெய்யில் இந்த முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை இதெல்லாம் தாளிச்சு கொட்டிடலாம். ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம், முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். தேங்காய் நான் சாமி கும்பிட்ட பிறகு நாங்கள் கீரி வச்சு தான் சாப்பிடுவோம். இதில் தேங்காய் போடுறது இல்லை. நீங்கள் வேணும்னா தேங்காய் நல்லா நெய்யில் வதக்கி போட்டுக்கலாம். அது மாதிரி திராட்சையும் சாப்பிடும் போது எடுத்துக்கணும். சாமிக்கு வைக்கும் போது சில பேர் திராட்சை வைக்கக்கூடாதுங்கிறாங்க, அதனால நான் இதில் போடலை. இதை நல்லா தாளிச்சுட்டு நம்ம இந்த சக்கரை பொங்கல் போட்டுருவோம். இது பொன்னிறமாக வந்தோடனே அதை போட்டுருவோம். சுவையான சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் தயார். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஹாப்பி பொங்கல்.